வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அரசின் பயிர் காப்பீடு திட்டம் அமைந்தது. வறட்சியின் கொடூர பிடியில் இன்று சிக்கியுள்ள விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு கை கொடுக்கும் என்று மத்திய மாநில அரசுகள் உரக்க கூறுகின்றன. ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பதை கோவை விவசாயி ஒருவருக்கு நேரிட்ட அனுபவம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கோவையை அடுத்த பெரியநாயக்கன்பாளையத்தை சேர்ந்த விஜயகணபதி என்பவர் 100 தென்னை மரங்களுக்கு காப்பீடு செய்துள்ளார். தற்போது வறட்சி காரணமாக காய்கள் குறைந்து போனதுடன் தென்னை மரங்களும் பட்டுப்போகவே பயிர் காப்பீடு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் வேளாண் துறை அதிகாரிகளை நாடியுள்ளார். அங்கு அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. அந்த சின்ன மரங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம 2,400 ரூபா ப்ரீமியம் கட்டியிருக்காங்க. செலுத்த வேண்டிய அதை காப்பீட்டு தொகை பார்த்தீங்கன்னா 900 ரூபா. பெரிய மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் 50 காசு கட்டியிருக்கோம். அந்த காப்பீடு வந்து 1,750 ரூபாங்க அந்த அமௌண்ட்டு வருதுங்க. ஸோ எவ்வளோ வருதோ அது என்னங்கிறது பார்த்து அவங்க கொடுத்துருந்துருக்கலாம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு கொடுத்துருந்துருக்கலாம். பட் இதில் எனக்கு என்னென்னா அவங்க இந்த ப்ரீமியம் வந்து அவங்க எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தானே. எனக்கு பணம் கட்டியிருக்கோம், ரசீது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கம்பெனிக்காரங்க வாங்கலாம் அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தற்போது விவசாயிகள் கட்டிய பிரீமிய தொகையை திருப்பி தருவதாக கூறும் வேளாண் துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டில் கட்டிய தொகையை கூட விவசாயிகளுக்கு திருப்பி தரவில்லை என்றும் குறை கூறினார். அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிட்டு பாதிப்புக்கு ஏற்ப குறைந்தபட்ச காப்பீட்டு தொகையாவது பெற்றுத்தர வேண்டும் என்கிறார் அவர். பிறகு பார்த்தீங்கன்னா வறட்சி அறிவித்த பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனியிலேருந்து நம்ம வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிரீமியம் தொகையை நீங்கள் திருப்பி வாங்கிக்கங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அலுவலகத்துக்கு சென்று அந்த அதிகாரியை சந்தித்து நம்ம கேட்டோம், சார் இது வந்து எப்படி சார் இது வந்து சரியாக இருக்கும், வறட்சியில் மாட்டிடக்கூடாது, மாட்டினா நம்ம பாதிக்கக்கூடாதுங்கிறக்காக இன்சூரன்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கீங்க, நம்ம அதுக்காக தான் பண்ணுறோம். பட் நீங்கள் இப்போ இப்படி சொன்னீங்கன்னா இது என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ அவங்க வந்துட்டு இல்லை அந்த கம்பெனியை வந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்துருச்சு, அரசாங்கம் வந்து பணம் கட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கம்பெனி வந்து நம்ம பணம் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னாங்க. இப்போ சார் இப்போ வரலைன்னா இப்போ நெக்ஸ்ட் எப்போ வரும் அப்படி மாதிரி கேட்டோம். அது அடுத்த இதுக்கு வந்து அறிவிப்பு வந்தால் வேணால் பார்க்கலாம் அப்படி மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், சரி எதுக்கு இருக்கட்டும், நீங்கள் இங்கேயே வச்சுருங்க, நான் பணம் எனக்கு வேண்டாம், நான் அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் பஸ் வாங்கிக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டேன். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு சுமார் ஒரு 10 பேர்த்துக்கு மேலே நம்ம இது வந்து வாங்கியிருக்கோம், எல்லாருமே வாங்கிட்டாங்க. ஒரு 2 பேர் மட்டும் வாங்கல, அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தமிழக அரசும் தென்னை வாரியமும் முறையே 25%, 50% பிரீமிய தொகையை கட்டவே இல்லை என்று காப்பீட்டு நிறுவனங்கள் கூறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து வேளாண் அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்தனர். அரசை நம்பி பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இடர் நேரிடும் போது அரசின் அறிவிப்பே காற்றில் பறக்கவிடப்பட்டால் யாரிடம் சென்று முறையிடுவது என்று அவர்கள் குமுறுகின்றனர். பெயரளவில் மட்டுமே இருக்கும் காப்பீட்டு திட்டங்களை முறையான வகையில் நடைமுறைப்படுத்தினாலே வறட்சி காலங்களில் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க முடியும் என்பதே விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுஜாதா.